உறுப்பினர் திரு டிபிஆர் செல்வம் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்து. வெல்கம் டு அவர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். சி திவ்ய பாரதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். விழாவினை தலைமையேற்று நடத்த வந்துள்ள மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு டிபிஆர் செல்வம் அவர்களையும், திரு எஸ் பத்ரிசாமி டிஎஸ் அவர்களையும், திரு ஜே பாபுஜி இன்ஸ்பெக்டர் அவர்களையும், திரு வி ஆதித்யன் ஜிஎம்ஓ ஹோட்டல் மாஸ் அவர்களையும், திரு எஸ் கார்த்திகேயன் அட்வொகேட் அவர்களையும், திருமதி சோஃபியா ஜலாவுதீன் அவர்களையும் எமது பள்ளியின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கிறோம். விருந்தினர் வாழ்த்துரை. திரு எஸ் பாபுஜி இன்ஸ்பெக்டர் அவர்களை இப்பள்ளியை பற்றி சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். ஆண்டு விழாவை தலைமையேற்றிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு டிபிஆர் செல்வம் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஆதித்யன் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய ஆதித்யன் அவர்களுக்கும், பத்திரிகை அட்வொகேட் கார்த்திகேயன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கும் அனைத்து விருந்தினருக்கும், இங்கே வந்திருக்கின்ற அன்பார்ந்த பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும், இப்பள்ளியின் தாளாளர் திரு ராஜேஷ் அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர் திவ்யபாரதி அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளி காந்தி நிக்கோதன் பள்ளிக்கும் எனக்கும் ஒரு சின்ன சம்பந்தம் இருக்குது. இந்த பள்ளியில காந்தியின் பேர் இருக்குது, என் பேர் பாபுஜி. காந்திக்கு இன்னொரு பேர் தான் பாபுஜி. இந்த பள்ளியில இந்த சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறது எனக்கு ஒரு பெருமையா இருக்குது. எல்லாருமே இந்த பள்ளியில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். எல்லா பெற்றோர்களுமே என்ன நினைக்கிறாங்க, ஒரு குழந்தை நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்க நினைக்கிறாங்க. ஆனால் அறிவுபூர்வமான உண்மைன்னா எல்லாம் ஆசைப்பட்டு கரெக்ட் தான், நல்ல வேலைக்கு போகிறது எல்லாரும் ஆசை தான். என்னுடைய ஆசை அதுதான், நம்ம குழந்தை நல்லா படித்து வரணுன்ட்டு. அறிவியல்பூர்வமான உண்மை என்ன சொல்கிறதுன்னா, ஒரு குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும், நல்ல பழக்க வழக்கங்கள் வேணும், நல்ல கல்வி வேணும். நம்ம கல்விக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்மளுடைய குழந்தையோட உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுக்கறதில்ல, நல்ல பழக்க வழக்கங்களுக்கு கொடுக்கறதில்ல. குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்புற என்ன செய்யறோம், விளையாடுறதுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுக்கறதில்ல. அது விளையாடுனால அது பெரிய தப்பான விஷயம் மாதிரி படி தான் நம்ம சொல்றோம். குழந்தைங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுத்து நம்மளால முடியவே இல்லை, யாராலையும் முடியல. ஒரு குழந்தையை கூட்டு பெரியவங்களுக்கு மரியாதை கொடு எப்படின்னு சொன்னா எந்த வரைக்கும் தெரியாது எப்படி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறதுன்னு. அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் கொடுக்கணும், நல்ல கல்வி கூட நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்தால் அந்த குழந்தை நல்ல ஒரு நிலையில உருவாக்கும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் 2 குறளை சொல்லிக்கிறார், தந்தை மறுகாட்டும் உதவி இவன் தந்தை இன்னொற்றன் கொள்ளுன்னு சொல். அதாவது ஒரு தந்தைக்கு தலையாய கடமை ஒரு பிள்ளைக்கு நல்ல கல்வி கொடுக்கிறது. அதே திருவள்ளுவர் பிள்ளைக்கு சொல்லிக்கிறார், மகர் தந்தை காட்டும் உதவி அவைத்து முந்திருப்ப செயல். ஒரு பிள்ளைக்கு நல்ல இது என்னன்னா
இந்த பிள்ளைய நல்ல பிள்ளைய பெற்றுக்கிறது இந்த பெற்றோர்கள் என்னதான் செஞ்சிருக்காங்கன்னு எல்லாம் போட்டுற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அந்த மாதிரி செய்யறது தான் அந்த பிள்ளையோட கடமை. எனவே இந்த பள்ளியில இந்த விருந்தினரை கூட்டு என்னை சிறப்பித்து பேசுறது வாய்ப்பு கொடுத்த இந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்தினருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு வி. ஆதித்யன் GM ஹோட்டல் மாஸ் அவர்களை இப்பள்ளியை பற்றி பேச சில வார்த்தைகள் அன்புடன் அழைக்கிறேன். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் குட் ஈவினிங். இங்கே வந்திருக்கிற நம்ம எம்எல்ஏ அவர்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பும், அட்வொகேட் கார்த்தி சாருக்கு ஒரு சிறப்பான வரவேற்பும் கொடுத்துட்டு உங்கள் எல்லாருக்கும் வந்ததுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு, என்ன வரவேற்றதுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு. தேங்க்யூ சார். இது சட்டமன்ற உறுப்பினர் திரு TPR செல்வம் அவர்களை இப்பள்ளியை பற்றி சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். நமது அண்ணல் காந்தி நிகேதன் ஆரம்ப பள்ளியினுடைய 4ஆம் ஆண்டு விழாவினுடைய பள்ளியினுடைய நிர்வாகம் தலைமையிட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளியினுடைய தாளாளர் அவர்களே, இப்பள்ளியினுடைய நிர்வாகி இளம் கல்வியாளர் தம்பி ராஜேஷ் அவர்களே, இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்து மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பக்கிரிசாமி அவர்களே, அருள் விகாஸ் அவர்களே, காவல்துறை பாபுஜி அவர்களே, உதவி ஆய்வாளர் சந்தோஷ் அவர்களே, வீரபாலகிருஷ்ணன் அவர்களே, கற்பகாம்பாள் அவர்களே, ஆதித்தன் அவர்களே, கார்த்திகன் அவர்களே, இப்பள்ளிக்கு தங்கள் பேர ஆதரவை ஒத்துழைப்போடு வழங்கிக் கொண்டிருக்கின்ற பெற்றோர் பெருமக்களே, பள்ளியில் பணியாற்றுகின்ற ஏனைய ஆசிரியர் பெருமக்களே, பள்ளியில் படிக்கின்ற குழந்தை செல்வங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய காட்டேரிக்குப்பம் கிராம பகுதியாக இருந்தாலும் நகர பகுதிகளுக்கு இணையான ஒரு கல்வியை நம்முடைய குழந்தைகளுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற பள்ளியானது 4ஆம் ஆண்டு விழாவினை நடத்தி அதிலே உங்களை எல்லாம் சந்திக்க வைத்த பள்ளிக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். பொதுவாக நம்ம இப்போ ஆரம்ப பள்ளின்றதுனால 1ஆம் முதல் 4ஆம் ஆண்டு முதல் 4 தானே 5ஆம் வகுப்பு வரை இருக்கின்ற இப்பள்ளியில் குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு இப்பொழுது எது சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போகிறதில்லை. நல்லா படிக்கணும், அது மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம சொல்கிற அறிவுரை. மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் கவனத்துக்கு தான் இப்போ வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் பெற்றோருடைய கவனத்திற்கு ஒரு சில குறிப்பெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். ஏன்னா வருகின்ற சமுதாயம் கல்வியின் வழிகாட்டுதலோடு ஒரு குழந்தையினுடைய ஒழுக்கமான கல்வியை தர வேண்டும் அவர்களுக்கு. அப்பொழுதுதான் அவர்கள் சமுதாயத்திற்கு தேவையான ஒரு மாணவனாக, இளைஞனாக, ஒரு நல்ல பெரிய மனிதராக வர வேண்டும் என்றால் கல்வியுடன் கூடிய ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை தர வேண்டும் அவர்களுக்கு. ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை நம்ம யாரும் பெற்றோர்கள் சொல்கிறதே கிடையாது. நல்லா படித்தா சம்பாதிக்கலாம், நல்லா படித்தா நல்லா இருக்கலாம், முன்னேறலாம், இதை மட்டும்தான் நம்ம சொல்லின்னு இருக்கோம் ஒழிய குழந்தைகளை ஒழுக்கமாக படிக்க வைக்க வேண்டும் என்று பெரும்பாலான பெற்றோர்களுக்கு அந்த எண்ணம் வருவதில்லை. நல்லா படிக்கணும், படிக்கலன்னா அடிப்போம். ஸ்கூலில் வீட்டிலேருந்து பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு வந்தாக்கா பல்லாடின்னு தானே அடிப்போம், படுறான்னு சொல்லுவோம். இதுதான் பெற்றோர்கள் இன்றைக்கு இருக்கின்ற நிலை.
பெற்றோர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். படிப்பது மட்டும் ஒரு குழந்தையினுடைய வேலையாக இருக்கக்கூடாது. கல்வி மட்டுமே வாழ்க்கை கிடையாது. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கல்வி ஒரு தூண்டுகோல் தான். ஒரு மனிதன் சமுதாயத்திற்கு நகர பகுதியாக இருந்தாலும் கிராம பகுதியாக இருந்தாலும் சமயோதித புத்தியோடு அவன் வளர வேண்டும் என்று சொல்லுகிறது ஒரு கல்வி ஒரு கருவி தான். அந்த கல்வி ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப். அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கம். அந்த அங்கத்தை நாம் ஒழுங்காக அவர்களுக்கு கல்வி பாடசாலைகள் மூலமாக அவர்களுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் அவங்க இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள்லாம் நல்லா அறிவாளிங்க. யாருக்கு நம்ம பெரிய அளவில் அன்னைக்கு இருந்த மாதிரி எங்கள் வயசில் இருந்த பசங்கள்லாம் அன்றைக்கி படி நாடி வச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப தான் போவாங்க. இன்றைக்கி இருக்கின்ற பசங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், டீசெண்டாக அனுப்பணும், நல்ல துணிமணி. அங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கு இணையாக அந்த குழந்தைகள் மனசில் எந்த விதமான ஒரு ஈகோ இல்லாமல் அந்த குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். பெற்றோர்கள் இதை மட்டும்தான் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். மீதி கல்வியினுடைய அறிவு சார்ந்த கல்வி அவர்களுக்கு தருவதில் இந்த பள்ளிகள் எல்லாம் அவர்களுடைய வேலையை இன்றைக்கு ஒழுங்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் இதை உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா, குறிப்பாக வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கு தான் குழந்தைங்களுடைய வளர்ப்பு அதிக அளவில் அக்கறை இருக்கணும். ஏன்னா அதுக்காக அப்பாவுக்குலாம் இருக்கக்கூடாதுலாம் கிடையாது, அவருக்கு இருக்கணும். ஆனால் அவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதுக்காக சொல்கிறோம். ஏன்னா பெற்றோர்கள் தான் அம்மா தான் எந்த நேரமும் இந்த வயசில் குழந்தைய பெற்று வளர்த்து அது பால் ஊட்டி சாதம் ஊட்டி நல்ல ஒரு நிலைக்கு அவர்கள் வருகின்ற வரை, அவர்களை கருத்தருகின்ற வரை தாய்மார்களுடைய அரவணைப்பு தான் அவர்களுக்கு அதிகமாக இருக்கணும் என்றது தான் சொல்கிறோம். நிறைய பேர் இப்போ தாய்ப்பால் கொடுக்கறதே விட்டுறோம். தாய்ப்பாலில் எவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது, எவ்வளோ பெரிய உண்மை இருக்குது. உலகத்திலே இல்லாத ஒரு அரிய மருந்து, மூளைக்கு ஷார்ப்பாக நம்முடைய கூர்மையான மூளையை வழங்கக்கூடியது தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்குது. உலகத்திலே அந்த மருந்து இன்னும் அதுக்கு இணையான மருந்து கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இயற்கையில் பார்த்தோம்னா தேங்காய் பாலில் இருக்குது சொல்லுவாங்க. அதனுடைய அந்த சாராம்சங்கள்லாம் தாய்ப்பாலில் இருக்கின்ற அந்த குழந்தைக்கு தேவையான கூர்மையான அறிவும் கூர்மையான சிந்தனையும் உருவாக்கக்கூடிய அந்த ஒரு இது அதுக்கடுத்து தேங்காய் பாலில் இருக்குதுன்னுவாங்க. அதுதான் மருத்துவர்கிட்ட போனோம்னா தேங்காவை சமையலில் குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுங்க, திருவி போட்டு கொடுங்க, உடச்சி போட்டு கொடுங்க, இல்லை பாலாக புழிஞ்சு கொடுங்க. எப்படியாவது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நிலை, ஒரு பக்குவம் தாண்டிட்டவுடனே, தாய்ப்பால் குடிக்கின்ற ஒரு பக்குவம் தாண்டவுடனே வளருகின்ற குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும். எப்பயுமே நம்ம ஒன்று நினைக்கணும், நம்ம சமுதாயத்தில் இன்றைக்கு இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் ரொம்ப அறிவாளியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அறிவாளியாக இருந்தால் போதும். ஆனால் மிக முக்கியம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நோயாளியாக இருக்கக்கூடாது. எந்த குழந்தையுமே வளர்கின்ற பொழுது ஒரு நோயாளியாக இல்லாமல் எல்லாம் ஆரோக்கியத்துடன் கூடிய ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியினுடைய அறிவு சார்ந்து அந்த குழந்தை வளர வேண்டும். அப்பொழுதுதான் இது எல்லாம் ஒரு அங்கம். கல்வி மட்டுமே ஒரு குழந்தைக்கு ஒரு போதுமானதாக எடுத்துக்க முடியாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வந்தார், புதுசாக ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ஆண்டு விழாலாம் முடித்து மறாவது வருஷம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆசிரியர் ஒரு குழந்தையாக கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன நீ என்ன ஆக போகிறேன்னு. எல்லா குழந்தையும் என்ன சொல்லிச்சு, ஒன்று கலெக்டர் ஆக போகிறோம், ஒன்று டாக்டர் ஆக போகிறோம், ஒன்று போலீஸ் ஆக போகிறான், ஒன்று ஐஏஎஸ் ஆக போகிறான். இப்படி ஒவ்வொரு குழந்தையாக ஒன்று சொல்லின்னு வந்தது. ஒரு குழந்தை மட்டும் என்ன சொல்லிச்சு, நான் வர குதிரை வண்டிக்காரன் ஆக போகிறேன். ஏன்னா அந்த காலத்தில் ஆட்டோலாம் கிடையாது, இல்லை ஆட்டோலாம் குதிரை வண்டி தானே அந்த காலத்தில் குழந்தைங்களை இட்டும் போகிறது பள்ளிக்கூடத்துக்கு. இப்போ இருக்கின்ற பெற்றோர்கள் பார்த்தோன்னா ஆட்டோவில் ஏற்றுறோம், காலையில் அறக்க பிறக்க அந்த குழந்தைக்கு சாப்பாட்டை ஊட்டி பாதி சாப்பாடை வீட்டில் ஊட்டுறோம், பாதி சாப்பாடை ஆட்டோவில் உட்கார வச்சு ஊட்டுறோம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வேலை பலுவு. காலையில் 8 மணிக்கெலாம் 7 மணிக்கெலாம் 7:30 ஆட்டோ போகுது வீட்டு வாசலில். 2 இட்லியை ஒரு இட்லியை வீட்டிலேருந்து வாசல்லேருந்து கொடுத்தீங்கன்னா கூட்டாருவோம், இன்னொரு இட்லியை வீட்டில் வாசலில் ஆட்டோவில் ஏற்றி உட்கார வச்சு கூட்டுவோம். இப்படி திரும்பி தண்ணி எடுத்துக்கினா இப்படி ஒரு கையில் கொடுக்குன்னா ஆட்டோக்காரன் பாதி வாங்கிக்குவோம். அதில் குழந்தைக்கு நம்ம வீட்டில் அறுக்க பிறகு எப்படி ஊட்டுவோம், எல்லாருமா பார்த்து 6 முறை பொறிமா ஊட்டுறோம். மணி ஆகி போச்சு, ஆட்டோக்காரன் டைம் ஆச்சுன்னுவான்.
இருப்பா சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ஒரு கையில் இங்கேருந்து எதை எடுத்துக்கினேன், ஒரு கையில் இப்படி ஆட்டோ இட்லி ஊட்டணும்னு வச்சுக்க. அட என்னடா இந்த அம்மா லேட் பண்ணுதுன்னு அவங்க ஒரு வைக்கும். அந்த அளவுக்கு தெரியாத கூட நம்ம அவ்வளோ அர்ஜென்ட்டு. ஆரம்பரை எதுவுமே நம்ம செய்யறது கிடையாது குழந்தைங்களுக்கு. ஆரம்பத்தை காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர்களை நம்ம பார்க்குறோம், பாதி தூரம் பை எடுத்துன்னு ஓடுவாங்க. ஒரு அம்மா ஒரு பக்கம் பார்த்தோன்னா டிஃபன் பேக் எடுத்துன்னு ஓடுவாங்க. இப்படியெல்லாம் நம்ம குழந்தைங்களை பள்ளிக்கூடத்தில் அனுப்பத்தில் இருக்கிற வேகத்தை காட்டுற மொழிய அவசர உலகம் இன்னைக்கு இருக்கிற ஏதோ ஒரு வேலை இருக்கும். நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட கூலி வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. காலையில் ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிச்சிட்டு வேலைக்கு போகணும், கம்பெனிக்கு போகணும், கூலி வேலைக்கு போகணும், ஏதோ ஒரு ஃபேக்டரிக்கு போகணும். இப்படி ஒரே காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஆனால் அன்னைய காலகட்டத்தில் குதிரை வண்டியில் தான் குழந்தைங்கள்லாம் போச்சு. அந்த குதிரை வண்டிக்காரன் இந்த குழந்தைய கேட்டாங்க, என்னம்மா நீ என்ன ஆக போகிற? நான் இந்த குதிரை வண்டிக்கார மாதிரி ஆக போகிறேன். ஆசிரியருக்கு கோவம் வந்துடுது. என்னடா அவன் கலெக்டர் ஆகிறன்றான், பிசி ஆகிறன்றான், எஸ்ஐ ஆகிறன்றான், ஐஏஎஸ் ஆகிறன்றான், நீ வந்து குதிரை வண்டிக்காரன் ஆகிறன்னு சொல்லி திட்டிட்டு அந்த குழந்தைய உட்கார்றான்னுறாரு ஆசிரியர். அந்த குழந்தை ஒரு சோகமாக வீட்டுக்கு போகுது. போகும்போது அம்மா பார்க்குறாங்க, என்ன எப்பயும் கலகலப்பாக வர குழந்தை இன்னைக்கு வந்து ஒரு சோகமாக வருது, என்ன விஷயம், என்னப்பா நடந்தது ஸ்கூல்லன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த குழந்தை அவங்க அம்மாட்ட சொல்லுது, இது மாதிரி என்னை வந்து வாத்தியார் கேட்டார், எல்லாருமே அதாக போகிறோம் இதாக போகிறோன்னாங்க. நான் வந்து குதிரை வண்டிக்காரன் ஆக போகிறேன்னு சொன்னேன். வாத்தியார் திட்டினார். ஏன் குதிரை வண்டிக்காரன் ஆக போகிறேன்னு சொன்னேன் கேட்டாங்க. குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? இன்றைக்கி இருக்கின்ற குழந்தை நாங்கள் மட்டும் பேசிங்கிறோம், அவங்க மட்டும் விளையாடிங்கிறாங்க, நீங்கள் தான் கேட்டுனுக்கிறீங்க. அது மாதிரி குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாத வயசு இல்லையா? அப்போ அவர் நல்ல ஸ்டைலாக ஓட்டுவார், நின்றுக்குன்னு ரஜினிகாந்த் மாதிரி இதை அடிப்பார் அதை அடிப்பார், சாட்டியால் இப்படி சத்தம் கொடுப்பார், குதிரை ஓடும், அந்த குச்சியை வீலில் கொடுப்பாரு, டர்றன்னு சத்தம் வரும். அதெல்லாம் எனக்கு ஆசையாக இருந்ததுமா, அதனால தான் நான் அந்த மாதிரி ஆக போகிறேன்னா. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, எழுந்து உள்ளே போனாங்க. உள்ளே போய்ட்டு ஒரு காலாண்டரை எடுத்து வந்தாங்க. காலாண்டரை எடுத்துன்னா கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுற மாதிரி ஒரு ஸ்டில். அதில் நீ குதிரை வண்டிக்காரனா ஆகு, ஆனால் இந்த மாதிரி குதிரை வண்டிக்காரனா ஆகணும். அந்த அம்மா அந்த குழந்தைக்கு அறிவுரை சொன்னாங்க. கண்ணன் மாதிரி பிற்காலத்தில் கீதையை சொன்ன கண்ணன் மாதிரி நீ உருவாகணும் என்று சொன்னாங்க. அந்த குழந்தை தான் பிற்காலத்தில் சுவாமி விவேகானந்தர் ஆச்சு. சுவாமி விவேகானந்தருடைய இளம் வயதில் அந்த குழந்தைக்கு இருந்த அறிவு சொல்கிறான். அப்போ ஒவ்வொரு குழந்தையுமே இன்றைக்கி இருக்கின்ற மாணவ செல்வங்கள் குழந்தைகள் எல்லாம் நாம் பிற்காலத்தில் என்ன ஆக போகிறோன்னே தெரியாதே வளருவாங்க. அவங்களுடைய அரவணைப்பு, பெற்றோர்களுடைய எண்ணமும் சிந்தனையும் அவர்களை நல்ல முறையில் கொண்டு போகணும். அதுதான் இன்றைக்கி இருக்கின்ற பெற்றோர்களுடைய வழி. பெற்றோர்களுடைய வேலை என்ன, அப்பாவோட அம்மாவுக்கு தான் அதிக பங்கு. அதனால தான் நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஓடுகின்ற நதியிலையும் சரி, பூமாதேவிக்கும் சரி, எல்லாமே நம்முடைய பூமிக்கும் சரி, எல்லாமே தாய்மார்களுடைய பேர் இது எதுக்கு வைக்கிறாங்கன்னா அவங்க தான் ஆறாமற எதையுமே யோசனை பண்ணி செஞ்சு பிற்காலத்துக்கு தேவையான சமுதாயத்திற்கு தேவைப்படுகின்ற இளைஞர்களை உருவாக்குவது என்பது இன்னைக்கு இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோர்களில் அதிக அளவில் 70 பங்கு தாய்மார்களுக்கு தான் இருக்குது என்பதை நாம் உணரணும். ஃபர்ஸ்ட்டு எந்த சூழ்நிலையிலுமே குழந்தைங்க வந்து இவங்க இருக்கக்கூடாது. முதல்ல பெற்றோருங்க இன்னொன்று சொல்கிறவங்களுக்கு, எந்த குழந்தையுமே நீங்கள் கண்டிக்கலாம், ஆனால் இன்னொரு குழந்தை கூட ஒப்பிட்டு கண்டிக்கிறத நிறுத்திங்க. எல்லா குழந்தையுமே ஒன்று தான், அது அதற்கு தேவையான அறிவு இருக்கும். இப்போ மல்லிகைப்பூவுக்கு ஒரு வாசனை இருக்கும், கனகாம்பரம் இருக்கும், இப்படி எல்லாருமே பூவுக்கு வந்து ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு மனம் இருக்கும். ஆனால் எல்லா பூவுமே நல்ல ஒஸ்டியான பூ தான். நாம் குழந்தைங்களை கண்டிக்கிறது கூட இன்னொரு குழந்தை கூட ஒப்பிட்டு கண்டிக்கக்கூடாது. நீங்கள் அந்த குழந்தை பாரு, உன்ன மாதிரியே நானும் அந்த பையனை நீ படிக்கிற பள்ளிக்கூடத்தில் தான் சேர்த்தேன், நீ இப்போ உனக்கு வாங்கி தர மாதிரி அவங்களுக்கும், அந்த பையனுக்கு வாங்கி தர மாதிரி உனக்கும் சைக்கிள் வாங்கி கொடுத்தான், அந்த பையனுக்கு வாங்கி தர மாதிரி உனக்கும் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தான், அந்த பையனுக்கு வாங்கி தர மாதிரியே உனக்கும் வந்து பொம்மைலாம் வாங்கி கொடுத்தான். ஆனால் அவன் நல்லா படிக்கிறான், நீ ஏன் படிக்கலை? இப்படி இன்னொரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய ஒப்பிட்டு பேசுவதை நாம் முதல்ல நிறுத்திக்கணும். நிறைய பெற்றோர்கள் அது அந்த ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. அண்ணனை காட்டி தம்பியை திட்டுறது, தம்பியை காட்டி அண்ணனை திட்டுறது, எழுத்து வீட்டு பையனை காட்டி நம்ம பையனை திட்டுறது, பக்கத்து வீட்டு பையனை காட்டி நம்ம வீட்டு பிள்ளையை திட்டுறது, அந்த மாதிரி வச்சுக்க கூடாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகிட்டும் ஒவ்வொரு திறமை இருக்கும்.
அதை நம்ம வெளிப்படுத்தணும். அப்போ நான் அந்த அவனுக்கு செஞ்ச மாதிரி தான் உனக்கு என்ன செஞ்சான். அந்த பையன் வந்து கேட்டான், எல்லாம் செஞ்சடா, அப்பா அம்மா வேற தான்டா, நீ அவன் அப்பா அம்மா வேற, நான் எங்கள் அப்பா அம்மா வேற, பக்கத்து வீட்டில் இருக்க எதிர்த்து வீட்டில் இருக்க அந்த குழந்தைய சுற்றி இருக்கிற சூழ்நிலை, இதெல்லாம் தான் ஒரு குழந்தையினுடைய ஒழுக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலை என்பது அந்த ஒரு குடும்பத்தில் தான். அப்பா அம்மா முதல்ல பெற்றோர்கள் மத்தியில் குழந்தைங்க மத்தியில் சண்டை போட்டுக்கிட்டு நிறுத்திக்கணும். அப்போ இப்போலாம் வந்து திட்டிக்கிறாங்க நிறையா, அதெல்லாம் வேணாம் விடுங்க. ஆனால் நாம் குழந்தைங்க மத்தியில் சண்டை போடுவதை குறைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நல்ல ஒரு ஒழுக்கத்துடன் கூடிய ஒரு குழந்தையை உருவாக்க முடியும். நான் அப்படி தான் இருக்கிறேன். எவ்வளோ கோபம் வந்தாலும் அந்த காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணியோடு திட்டிக்குவோம். ஏன்னா அப்போல்லாம் பள்ளிக்கூடம் போயிடுவாங்க பசங்க. வீட்டில் யாரும் இருக்க மாட்டேன், நானும் எங்கள் கூட்டமாக தான் இருப்போம். திட்டிக்குவோம். திட்டுறதா இருந்தாலும் சண்டை போட்டுறதா இருந்தாலும் அந்த டைம் தான் நாங்கள். அதனால தான் எங்கள் வீட்டம்மா என்னை எப்போ எது திட்டினாலும் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே அவங்க திட்டிக்குவாங்க. ஏன்னா நான் திட்ட மாட்டேன்ல திருப்பி. அதேமாதிரி சாயங்காலம் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் திட்டுவாங்க. ஏன்னா நாம் தான். அதுமாதிரி குழந்தைங்க மத்தியில் பெற்றோர்கள் திட்டிக் கொள்வது, சண்டை போடுவதை நிறுத்திக்கணும். அவங்க திட்டினாங்கன்னா நம்மளும் வெளியே போயிடுவோம். கோவம் வருந்தான் ஏன் சட்டை மாட்டி வெளியே வந்துடுவான். அதோடு ராத்திரி 11 மணிக்கு தான் வீட்டுக்கே போவோம். ஏன்னா அதில் தான் திட்டிலேருந்து தப்பிக்க முடியும் என்னால். அது மாதிரி என்னுடைய வேலையை அந்த மாதிரி காலையில் நான் வந்து என் பையன் ஏந்துக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துடுவான். ஏந்திரிச்சு டீ கடைக்கு வந்துடுவான், கடத்தூருக்கு வந்துடுவான். அப்போ தான் எனக்கு தூக்கம். காலையில் ஏந்தவொடனே எனக்கு எங்கள் கூட்டமாக டீ போட்டு தரதுக்கு முன்னாடியே நான் ஏந்து வெளியே ஓடி வந்துடுவான். எங்கடா இவங்க டீ கொடுத்துட போகிறாங்க, நம்ம கடத்தூரில் டீ சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டு தான் என் நாக்கில் ஓட்டிக்கிச்சு. வீட்டில் போகிற டீ நல்லாவே இருக்கிறது இல்லை. நல்லா தான் போடுறாங்க, ஆனால் நான் கடத்தூரில் சாப்பிட்டு எனக்கு இந்த டேஸ்ட்டு ஓட்டிக்கிச்சு, அந்த டேஸ்ட்டு பிடிக்கிறதில்ல. அதுமாதிரி பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் மத்தியில் சண்டை போட்டுக்கிட்டு நிறுத்திக்கணும். ஏன்னா நான் நடைமுறையில் சொல்கிறேன். நான் எதையுமே கற்பனை கதையை சொல்கிறது கிடையாது. நடந்ததை நடக்கிறது தான் சொல்லுவேன். அது மாதிரி தான் இன்றைக்கி என் பசங்களாம் திட்டி அந்த தவறான வார்த்தையை அவங்க வாயில் வர்றது நான் பார்த்ததில்லை. ஆனால் என் பக்கத்து வீட்டு வீட்டு பசங்களாம் பார்ப்பேன், திட்டுவான். நாங்கள் நடந்துக்கிட்டு இப்போ நிறைய பசங்க எங்கள் வீட்டில் வந்து விளாடும், கண்டபடி திட்டிக்குவோம். அப்போ நான் கூட்டு கண்டிப்பான், ஏய் என்ன அவனை என்னப்பா திட்டின நீ, அதுமாதிரி சொல்லமாட்டான்னுவான். எங்கள் அப்பா திட்டுவார் எங்கள் அம்மாவை ஆன்னுவான். அது மாதிரி ஒரு தவறான ஒரு எண்ணத்தை அந்த குழந்தைகள் மனதில் பூத்துவது, ஒழுக்கத்தை குறைவாக ஒழுக்கம் இல்லாத ஒரு குழந்தையை உருவாக்குறோன்னு சொன்னால் அது நீங்கள் என்ன படிக்க வச்சாலும் வேஸ்ட்டு. அதேமாதிரி இன்னொன்று தெரிஞ்சுங்க, நம்மளுடைய குழந்தைகளை வளர்க்கணும், படிக்க வைக்கணும். அவன் நல்லா படிக்கணும், அவன் இஷ்டத்துக்கு படிக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு நிலை. அவன் இஷ்டத்துக்கு படிக்கணும். நீங்கள் வந்து உங்கள் மனசில் 1000 இருக்கும். நம்ம குழந்தை வீட்டு பையன் கலெக்டர் படிக்கிறான், நம்ம சகலம் வீட்டு பையன் போலீஸ் ஆகிட்டான், நம்ம மூத்தார் வீட்டு பையன் அதை ஆகிட்டான் இதை ஆகிட்டான்னு சொல்லிட்டு நம்முடைய சிந்தனையை குழந்தைகள் எண்ணத்தில் திணிப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும் பெற்றோர்கள். குழந்தைங்களை முதல்ல அவர்கள் இஷ்டத்தில் படிக்க விடணும். ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி அவருக்கு தரணும். அதான் உங்கள் வேலை. 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நீங்கள் எந்த படி போனாலும் அதான் எல்லாமே அதில் தான் இருக்க போகுது. ஆனால் அதுக்கப்புறம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை அந்த குழந்தைகிட்ட விட்டுடணும். அதுக்கப்புறம் குழந்தை கிடையாது. அவன் 12ஆவது முடிச்சுட்டானா 1ஆவதுலேருந்து ஒரு 10ஆவது வரைக்கும் தான் அவங்க கட்டுப்பாட்டில் வளரக்கூடிய குழந்தை. 10ஆவது 11ஆவதுலாம் வந்துடுச்சுன்னா அவன் இஷ்டத்துக்கு முடிவெடுப்பான். அவன் இஷ்டத்துக்கு விட்டுடணும். 12ஆவது முடிச்சுட்டானா அவன் என்ன படிக்கிறானோ அதை விட்டுடணும். நாம் வந்து நம்மளுடைய எண்ணத்தில் 1000 இருக்கும். கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஏதோ இருக்கணும். ஆனால் எதையுமே அவங்க சின்னல விடக்கூடாது. என்னுடைய பையன் கூட நான் அப்படி தான் சின்ன வயசுலேருந்து படிடான்னு சொல்லுவான், அவ்வளோதான். எங்கள் வீட்டம்மா கத்துவாங்க, அவன் படிக்க மாட்டேன்றான், விளாடுறான், ஏன்னா கேட்குறியான்னுவாங்க. நான் கேட்கவே மாட்டேன். அவங்க சொன்னதுனால ஒரு வார்த்தை, ஏண்டா படியாண்டா, கத்தி கிடக்குத படியாண்டான்னு சொல்லிட்டு நாம வெளியே வந்துடுவோம். ஏதோ படித்தான். 10ஆவதுல அவன் படித்த படிப்பு நான் ஒரு நாள் கூட அவன் புக்கை எடுத்து நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா நான் அவன் தூங்கிறதுக்கு முன்னாடி நான் வெளியே ஓடி வந்துடுறான். அடுத்து 11 மணிக்கு தான் உள்ளே போகிறான். அவன் எப்போ படிக்கிறான் என்ன படிக்கிறான்னு நான் கண்டது கிடையாது. ஆனால் 10ஆவதுல தேர்வு ஆடான்னு கேட்டான். பாஸ் ஆகிடுவோம்பா அண்ணா. நான் சொன்னேன், நீ பாஸ் ஆனால் போதும், ஒன்று 499 எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இல்லை 500க்கு 500 எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாஸ் ஆகிடு, ஃபெயில் ஆகாத பாஸ் ஆகிடா. சரிப்பா அண்ணா. அப்போ பார்த்தா 370 மார்க் எடுத்து பாஸ் ஆனான். எங்கள் வீட்டு அம்மா, ஐயோ 400 மார்க் மேலே எடுப்பான்னு பார்த்தோன்னா அது இதுன்னாங்க. ஏய் பாஸ் ஆகிட்டானா அது சந்தோஷமாக கேட்டீங்கன்னா, நீ வந்து 400 மார்க்கு 450 மார்க்கு அறிவாளியாக இருக்கணும் குழந்தை. நம்ம குழந்தை படிப்பின் மூலம் கல்வியின் மூலம் கிடைக்கின்ற ஒரு அனுபவம் அவனுக்கு இருக்கணும்.
அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்க்கலாம், எம்மா குழந்தைகளை வந்து இன்றைக்கி நாங்கள் சமுதாயத்தில் இன்றைக்கி இருக்கின்ற எவ்வளவோ பெரிய மனிதர்கள் எல்லாம் சின்ன வயதில் எப்படி படித்தாங்க எப்படி போனாங்கிறது தெரியாது. நீ காமராஜர் படிக்கலை, நல்லா நாட்டு ஆள் இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு இருக்கின்ற அன்னைக்கு இருந்துட்டாரு. இன்னைக்கு இருக்கின்ற சமுதாயத்தில் கல்வி ஒரு முக்கியம், கல்வி ஒரு அவசியமான ஒன்றாகி போச்சு. அப்போ படிக்கணும். பாஸா பெயில மார்க்கெல்லாம் கிடையாது, படிக்க வேண்டும். படித்தான். எல்லாம் கேட்டாங்க, எங்கள் அம்மா, எங்கள் வீட்டம்மா கேட்டாங்க, எங்கள் மாமியார் கேட்டாங்க, எல்லாம் கேட்டாங்க, என்னடா மார்க் எடுப்ப? ஒரு 1000 தாண்டி எடுப்பேடான்னு. டேய் இவங்களாம் எதாவது கேட்டு கிடக்குறான், நீ பாஸ் ஆவேடா. பாஸ் ஆகிடும்பா. சரி ரைட்டு போ. 865 மார்க் எடுத்து பாஸ் ஆனான். எங்கள் கலெக்டர் படிக்க வைக்கணும், டாக்டர் படிக்க வைக்கணும்னு மல்லி வாங்குறாங்க என்ன வீட்டில். நான் என்னடா படிக்க போகிறேன்னா, இன்ஜினியரிங் படிக்க போகிறேன்னா. சரி போ சொல்லிட்டு இன்ஜினியரிங் கொண்டு போய் சேர்த்தான். இன்னைக்கு 85% மார்க் பர்சன்டேஜில் அனைத்து சப்ஜெக்ட்லையுமே அரியர்ஸ் இல்லாத முடித்து போன வாரம் தான் ரிசல்ட் வந்தது. அப்போ அவன் இஷ்டத்துக்கு விட்டுட்டோம், நம்ம அவன் இஷ்டத்துக்கு படித்தான். இப்போ என் இஷ்டத்துக்கு கொண்டு போய் எங்கள் வீட்டம்மா இஷ்டத்துக்கு நான் கொண்டு போய் அவனை வந்து இப்போ போன ஐட்டம் நான் துணை சபாநாயகராக இருந்தேன். முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு மருத்துவ சீட்டு கேட்டால் வாங்கி கொடுத்துருப்பாரு. எங்கே போனாலும் எந்த காலேஜில் போனாலும் மருத்துவம், அவனுக்கு மருத்துவம் படிக்கிற ஐடியாவே இல்லை. கேட்டான் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன்னா, படுறான்னா. இன்றைக்கி நல்ல மதிப்பெண்ணோட 85% என்பது நம்முடைய கிராம பகுதியிலேருந்து போய் 85% எடுத்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆனான். அடுத்து நான் நினச்சிருந்தேன் அவனை வந்து மிலிட்ரிக்கு அனுப்பலான்னு. ஒரு 5 வருஷம் நாட்டுக்கு பாதுகாப்பாக இருந்துட்டு ஒரு அதிகாரியாக போடான்னு சொல்லிட்டு சொன்னேன். அவன் என்ன சொல்லிட்டான், நான் வந்து சிவில் படிக்க போகிறேன், கலெக்டர் படிக்க போகிறான்னா. சரி ரைட்டு, உன் இஷ்டத்துக்கு விட்டாச்சு. அவன் இஷ்டத்துக்கு. இப்போ இன்றைக்கி இருக்கின்ற குழந்தைங்களெல்லாம் அவங்க இஷ்டத்தை நம்ம படிக்க வைக்க வேண்டியது மட்டும்தான் பெற்றோர்களுடைய வேலையாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகளை அவருடைய எண்ணத்தில் புகுத்தி அவனுக்கு வந்து ஒரு மாறுபட்ட கருத்தாகி அவனை படிக்க முடியாத தலைபாரமாகி டென்ஷன் ஆகி படித்த சப்ஜெக்டே விட்டுட்டு அரியர்ஸோடு படித்து பல்லு எப்பயுமே ஒரு கல்லூரியில் படிக்கிறேன்னா அரியர்ஸோடு படிக்கிறேன்னு சொன்னால் பல்லு போன மாதிரி. ஒரு மனிதனுக்கு பல்லு ஆரோக்கியமாக இருந்தால் தான் எதை வேணாலும் சாப்பிட முடியும். அது மாதிரி இந்தியாவானது வல்லரசாக வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கி எவ்வளோ முன்னேற்றம் நம்ம கண்டுன்னு இருக்கிறோம், எவ்வளோ நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம், எவ்வளோ முன்னேற்றம். அதே நிலை முன்னேற்றம் உடனே இன்னும் ஒரு 10 ஆண்டு காலத்தில் நம்முடைய இந்தியாவானது நல்ல ஒரு வல்லரசு நாடாக ஆக்குவதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நம்மளுடைய இன்றைக்கி இருக்கின்ற பெற்றோர்களுடைய நிலை, நாம் வந்து இப்படி தான் குழந்தைகளை வளர்ப்பு முறை. பசங்களை அடிக்காதீங்க, மிரட்டாதீங்க, அவங்க ஏற்றாப்புல சண்டை போட்டுக்காதீங்க, இன்னொரு குழந்தையோட ஒப்பிட்டு பேசாதீங்க. மீதியெல்லாம் அந்த குழந்தை அவனை பார்த்துக்குவான். ஒழுக்கத்துடன் வளரக்கூடிய ஒரு நிலையை பெற்றோர்கள் தான், அதுலேயும் குறிப்பாக தாய்மார்கள் கையில் தான் இருக்குது என்பதை நிலைப்படுத்தி கொண்டு இந்த பள்ளியானது மென்மேலும் வளர வேண்டும். இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு எப்பொழுதும் எங்களுடைய அரசனுடைய உதவி இருந்து கொண்டே இருக்கும். இந்த பள்ளிக்கு எப்பொழுதும் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆதரவு வழங்கி கொண்டே வர வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.